வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான பாடங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு பல பேரும் பல பாடங்களை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம வரிசையாக 1 by 1 தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போது ஆனாவனான்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம். அப்படி அந்த எழுத்துக்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கோர்வையாக செய்யக்கூடிய பாடத்தை கொடுக்க முடியும். ஒரு சிலர் தலையடினா அதை வீச்சு எப்படி, அறுப்பு எப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாடத்தை நான் கொடுக்கக்கூடிய பாடத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே அதுக்குள்ளேயே எல்லா பாடமும் அடக்கும். அது எப்படி அப்படின்னு நான் பிரித்து விட்டீங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளோ தடவை தான் நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். சிலம்பத்தை தொட்டுட்டாலே அதில் பல வகையான பாடங்கள் அது அடங்கியிருக்கு. அதை பிரிக்க தெரியணும், அல்லது உங்கள் ஆசான் பிரித்து காட்டியிருக்கணும். ஒரே விஷயத்தையே பல ஆங்கிளில் பல விதமாக நம்ம செய்யலாம். இப்படின்னு சிலம்பத்தில் நிறையா இருக்குது. அதனால் நான் வரிசையாக கொடுத்துட்டு வரேன். இதை நீங்கள் நன்கு பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம அடிவரிசைன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் வரும். வீச்சுன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் வரும். இப்போது நம்ம சுத்துமுறை பாடங்கள் தான் அடிப்படை பாடங்கள். கால்மானம் ஒரு சிலரை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சரி, இன்றைக்கு நாம் சித்தர் பாடல்கள்லேருந்து திருமந்திரம் அப்படின்ற செயல் இந்த ஒரு பாடல். அதாவது என்னென்னா, திருமூலர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சவர் திருமூலர். அவருடைய செய்யுளிலிருந்து 3000 பாடல்கள் கொண்டது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் நம்மளுடைய அதாவது ஆன்மீக சம்பந்தமாக, மாந்திரிகம் சம்பந்தமாகவும், உடல் சம்பந்தமாக, பிறப்பு சம்பந்தமாக, இப்படி ஏகப்பட்ட இது அதில் வருது. ஒரு குருக்கிட்ட எப்படி நாம் இருக்கணும், குரு சம்பந்தமாக, அஷ்டமா சித்தி, இது எல்லாமே அதில் வரும். நம்ம மீண்டும் நான் சொல்கிறதுன்னா, திருக்குறள், கம்பராமாயணம் இது மட்டும் பிரபலம் அடைஞ்ச வரைக்கும் நம்ம தமிழில் மற்ற சித்திரப்பாடெல்லாம் பிரபலம் அடையலை. ஆனால் அது உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. அதிலிருந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்றைய விஞ்ஞானத்தால் கூட விளக்க முடியாத பல 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 விஷயங்கள் திருமந்திரத்தில் இருந்து நான் படிச்சிருக்கேன். ஆணா எப்படி பிறக்கிறது, பெண்ணா எப்படி பிறக்கிறாங்க, அலியா எப்படி பிறக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி குருடு, செவிடு, ஊமை இப்படி பிறகுது என்ன காரணத்துக்காக பிறக்குது, இதெல்லாமே அந்த திருமந்திரத்தில் இருக்குது. இதை இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் ஒரு கரு தரிச்சுதுன்னா அந்த கரு ஆரோக்கியமாக இருக்கான்னு அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஒரு நல்ல கருவை எப்படி உருவாக்குறது அப்படின்ற விளக்கமே அந்த திருமந்திரத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்வரக்கூடிய செயலில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு செயல், அதாவது மூச்சு காற்றை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்றது தான். அது ஒரு செயல் என்னென்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாவே அப்படின்னு நாம் அன்னாடம் நம்ம அறியாமலே அப்படி மூச்சை ஏற்றோம், அப்படியே விடுறோம். இது இழுப்போம், கொஞ்ச நேரம் உள்ளே வச்சிருக்கணும், அப்படியே கொஞ்சம் வெளியே விடணும். இதுதான் மூச்சு காற்று. இது எப்படி நம்ம ஏற்றணும், எவ்வளோ நேரம் உள்ளே நிறுத்தி வைக்கணும், எப்படி வெளியே விடணும், இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சுதுன்னா நீ யமனையே எட்டி உதைக்கலாம் அப்படின்றது தான் இந்த செயலில் வரக்கூடிய விளக்கம். அதாவது காற்றை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது விலாவரியாக அந்த செயலில், ஒரு செயலில் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் பத்தாது. குறுகிய உனக்கு இந்த மாதிரிலாம் பாடல்கள் இருக்குது. நம்ம சித்தர் பாடல்கள் இதை விட பெரிய பெரிய விஷயம் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படித்து, இதை விட நான் கொடுக்குற விளக்கத்தோட உங்களுக்கு இன்னும் நிறையா விளக்கம் கிடைக்கலாம். ஆண்டவ முன்னியத்தில் நீங்கள் இன்னும் நல்லா கூட உங்களுக்கு அனுபவம் வரும். அதனால் இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கின்னு நம்ம படிக்கணும். அதுக்கு தான் இத்தோட இதை எடுத்து யாரை கட்டிட்டோம். இப்போ நம்ம இன்றைய சிலம்பத்தில் உள்ள ஒரு பாடம் முக்கா கிறுக்கி அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். முக்கா உடானும் பார்த்துட்டோம். முக்கா கிறுக்கி நம்ம செய்யும்போது மார்பு பக்கமாக திரும்புவோம். இந்த அப்படியே நீங்கள் இதை காட்டுங்க, ப்ளஸ் மேலத்து காட்டுங்க, இந்த ப்ளஸ் குறி பாடு. இப்போது இங்கே சாக்பீஸால் ப்ளஸ் குறி மாரி போட்டுருக்கணும். இந்த ப்ளஸ் குறியில் மையப்புள்ளியில் ஒரு காலம், சற்று தள்ளி ஒரு காலம், சற்று தள்ளி ஒரு காலம், இப்படி போட்டு பாடம் செஞ்சுருப்போம். இங்கே இருந்து முக்கால் நீங்கி செய்யும்போது இந்த காலை கட்டி போட்டு அடுத்த திசைக்கு மீண்டும் காலை கட்டி போட்டோம், அடுத்த திசை கட்டி போட்டு அடுத்த திசை, இது பேர் முக்கால் கிறுக்கி. இதையே துள்ளல செய்யும், அப்படியே செய்யும். உடா முக்கா உடா முக்கா உடா இப்படின்னாப்ப எல்லாமே எப்படின்னா நம்ம மார்பு பொருள் தான் சுத்தம். அது ஒரு வகை. என் தந்தை இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும்
வெளியில் பல பேர் ஆசிரியர்கிட்ட நான் பழகும்போது அவங்க ஒரு சில கால்மானத்தை செஞ்சாங்க. அதுவும் இதே முறை தான், ஆனால் சற்று மாறுது. இப்போ கிட்ட இதே காலை இடது காலை வச்சிருக்கிறோம். இப்போ முதுகு பக்கமாக திரும்பும். அது வாரோட கொடுத்து இந்த 3/4 தசைக்கு போகும். இன்னும் நல்லா பாருங்க. முன்னாடி இருக்கக்கூடிய காலு முக்கா கிரிக்குன்னா இந்த காலத்துக்கு இப்படி போட்டா அது முக்கா கிரிக்கு ரெகுலரா செய்யுது. இது அதுக்கு உல்டாவா காலை முதுகு பக்கமா திரும்பணும். அது பாருங்க. இப்போ இது தொடர்ந்து செய்யுதுன்னா காலுக்கு இந்த பக்கம் வந்துடும். அதனால ஒரு செட்டு ஒரு முறை ஏற்றிட்டு மீண்டும் இங்க இருந்து முக்கா கிரிக்கு எப்படி செய்யணும். ஏற்றிட்டு ஒரு செட்டு ஏற்றுறோம், மீண்டும் முக்கா கிரிக்கு. இப்படி 4 முறை செஞ்சோன்னா எந்த தசைக்கு வந்தமோ அப்படியே வந்தோமோ இல்லைங்க ஒண்டியில் கரெக்டாக முக்கா கிரிக்கிலே இது முதுகு பக்கமாக திரும்பக்கூடிய வேறொரு வகையான முக்கா கிரிக்கி. இப்படியெல்லாம் பாடங்கள் இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்தணும். இப்போது முன்னாடி இருக்கக்கூடிய இடது காலை முக்கா கிரிக்கியை பின்பக்கமாக திருப்பி போடுங்க. இது சற்று சிக்குவது போல் இருக்கும். முன்னாடி செய்வது காலை பரட்டி வச்சு அப்படியே செஞ்சோன்னா சுலபமாக வந்துடும். ஒரு ஸ்டெப்பு ஏற்றுவோம். இப்போ இந்த நிலையிலிருந்து முக்கா கிரிக்கி போட்டால் அது வேற ஒரு டைரக்ஷன் போயிடும், குழப்பம். அதனால் இந்த ப்ளஸ் குறிக்குள்ளேயே எப்படி நாம் முதுகு பக்கமாக திரும்பக்கூடிய முக்கா கிரிக்கி செய்வது. போடு, முக்கா கிரிக்கி போடு. அவ்வளோ ஏற்று முக்கா கிரிக்கி, ஏற்று முக்கா கிரிக்கி. இப்போ தொடங்கிய திசைக்கே வந்துட்டாங்க. அந்த இப்படி தொடங்கிய திசையே வந்துட்டாங்க. நின்ற நிலை. இப்போது மையப்புள்ளியில் வைத்திருக்கக்கூடிய இடது காலை முன்னாடி போட்டு வலது காலை பின்னாடி வச்சுக்கிறாங்க. அந்த மையப்புள்ளியை மட்டும் பாருங்கள், அந்த கால் வைத்த இடத்துல மட்டுமே இருக்கும். மீண்டும் முக்கா கிரிக்கி, ஒரு அடி தலாடி, மீண்டும் முக்கா கிரிக்கி, தலாடி, முக்கா கிரிக்கி, தலாடி, முக்கா கிரிக்கி, தலாடி. வாலிப்புன்ற முறையில் நிற்கிறாங்க. இந்த பாடத்தில் உற்று நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கால் எப்படி மாறுது. இது சற்று சிக்குவது போல் இருக்கும். மீண்டும் முக்கா கிரிக்கி போடுவோம். அந்த சுத்து வாரலோடு இருக்கும். ஏற்று ஒரு ஸ்டெப்பு அப்படியே நிறுத்து. மீண்டும் முக்கா கிரிக்கி, ஏற்று முக்கா கிரிக்கி, வாரல் கொடுத்து பின்னாடி நிறுத்தோம். ஏற்று முக்கா கிரிக்கி, ஏற்று. இப்படி ஒரு ப்ளஸ் குறி மாரி ஒரு கோடு போட்டு இப்படி நீங்கள் செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக வரும். அதாவது ஒரு ஆசிரியர் இருந்து மாணவனை திருத்தினா நம்மளுக்கு சுலபமாக வரும். காணொலி மூலிமா பயிலக்கூடிய பல பேருக்கு பக்கத்தில் ஆசிரியர் இல்லாதனால குழப்பம் ஏற்படும். அதனால தான் இவ்வளோ மெதுவாகவும் தெளிவாகவும் சொல்லப்படுது. முக்கா கிரிக்கி ஒவ்வொரு பாடத்துலையும் அப்படி தான் நேரடியாக நான் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போலவே இங்கே ஒரு பாடத்தையும் நாம் நின்று செய்கிறோம். இது இந்த மாதிரி முக்கா குறிக்கி செய்யும்போது கால் பேரலும் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம படிப்படியாக குறைச்சிக்கலாம். தொடர்ந்து செய்யும்போது இது குறையும். முதுகு பக்கம் திரும்புவது என்பது ரொம்ப அரிதான செயல். அதனால் இப்படியும் பாடங்கள் இருக்குது, இப்படியும் ஆசிரியர்கள் நான் பழகக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி செய்தாங்க. அதனால் அப்படிப்பட்ட பாடங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நம்ம போடுறோம். இந்த முக்கா கிரிக்கி, இந்த கிரிக்கியில் இதுவரையில் நம்ம முழு கிரிக்கி, முக்கா கிரிக்கி, அரை கிரிக்கி, அது அப்படியே உடான முழு, முக்கா, அரை உடான் இப்படின்னு நம்ம செஞ்சுருக்கோம். இது எல்லாமே இது ஒரு வகை தான். இதை நம்ம துள்ளலில் செய்ய வேண்டியது இருக்குது. இதுவரையில் முக்கா கிரிக்கி என்ற பாடத்தை முதுகு பக்கமாக எப்படி திரும்புவது என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு வகை தான். இந்த கிரிக்கி பிரித்தா, உடானை பிரித்தா இதுவே நிறையா பாடங்கள் போய்கிட்டே இருக்கும். இதை பிரித்தாலே நிறைய பாடங்கள் இன்னும் ஒவ்வொரு வெரைட்டி நிறையா இருக்குது. சிலம்பத்தை தொட்டாலே ஆயிரக்கணக்கான பாடங்கள், நூற்றுக்கணக்கான பாடங்கள் இருக்குது. அதனால் இந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்த இந்த பாடங்களை நன்கு பயிற்சி பண்ணுங்கள். இனி அடுத்த வகுப்பில் இது போன்ற வேறொரு நல்ல பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.